அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அரசியல் களத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குவார் என துறவியர்கள் உறுதிபட தெரிவித்துள்ளனர். வரும் சட்டமன்ற தேர்தலில் புரட்சித்தாய் சின்னம்மா புதிய அரசியல் வரலாற்றை படைப்பார் என்றும் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகம் வெற்றியடைய வாழ்த்துவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். வாழ்க சத்தியம், ஜெயிப்பது நிச்சயம், வாழ்க தமிழ். அம்மா அவர்கள் தமிழகத்துக்கூட முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மாவோட இருவரும் சேர்ந்து மிகப்பெரிய லெவலில் தமிழ்நாட்டில் நல்ல அரசியல், நல்ல தர்ம சிந்தனையோடு செயல்பட்டு கொண்டிருந்த இந்த கட்சியிலிருந்து அம்மா தனியாக இப்போ கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த கட்சி எல்லா ஏழை எளியோர்கள் ஜாதி மதம் பேதமில்லாமல் சிறப்பாக செயலாற்றுவேன் என்ற நல்ல உறுதியோடு நல்ல சக்தியோடு இந்த பொறுப்பை ஏற்றிருக்கிறார்கள். இங்கே கூடியிருக்கின்ற பொதுமக்கள் அனைவரும் அம்மாவுக்கு உறுதுணையாக இருந்து நல்லா செயல்பட வேண்டும் என்று என்னுடைய சாமியோட ஆசீர்வாதம். அதேபோல் துறவிகள், சாதுகள், சன்னியாசிகள் எல்லாருமே அம்மாவுக்கு உறுதுணையாக இருக்கிறோம் என்று சொல்லி ஆசீர்வதிக்கின்றேன். எல்லாம் மக்களும் சிறப்படைய வேண்டும், எல்லா உயிரும் இன்புற்று வாழ வேண்டும் என்ற நல்லெண்ணத்தோடு அம்மா இந்த இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. நீரோடி வாழட்டும், செயல்படட்டும், ஜெயிக்கட்டும். வாழ்க சத்தியம், வாழ்க தமிழ். அருள்மிகு திரு மகாலட்சுமி கோயில் ஆதிமூல சத்குரு வீரபோத வசந்தராயர் கல்கி மகான் ஸ்ரீ மகாலட்சுமி சுவாமிகள் லட்சுமி நாராயண பீடம், திருப்பூர், தாராவளோடு. பொங்கலூர் பிரபஞ்ச பீடம் ஆதீனம் அகில உலக ஆன்மீக பேரவையினுடைய நிறுவன தலைவர் பிரபஞ்சானந்தா தெய்வசிகாமணி சுவாமிகள் இறை கருணை பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நல்லாசிகளையும் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகத்தை துவக்கி இருக்கக்கூடிய புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களை சந்தித்து எங்களுடைய வேண்டுகோளை முன்வைத்தோம். அவர்கள் அறம் சார்ந்த அரசியலையும் ஆன்மீக அரசியலையும் முன்னெடுத்து தமிழகத்திலே மக்களுக்கான ஒரு புதிய அரசியல் வரலாற்றை, அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்குவதற்கு அர்ப்பணித்துக் கொள்வதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையானது அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த முயற்சியானது தமிழகத்திலே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கப் போகிறது. மக்கள் எல்லோரும் தங்களுக்காக இறைவனாக இருந்து தர்மத்தோடு நீதியோடு அர்ப்பணித்துக் கொண்டு செயலாற்றக்கூடிய தலைவர்களையும், முதல்வர்களையும், அமைச்சர்களையும், சட்டமன்ற உறுப்பினர்களையும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த தேடலை நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புத தலைவியாக புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அர்ப்பணித்துக் கொள்ள முன்வந்திருப்பதை நாங்கள் வரவேற்கிறோம். அப்படி அவர்கள் இதை நிறைவேற்றுகிற பொழுது தமிழகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து ஆன்மீக தலைவர்களும், அடியார்களும், துறவிகளும், சாதுக்களும், சன்னியாசிகளும் அம்மா அவர்களுக்காக களமிறங்கி செயலாற்றக்கூடிய சூழல் உருவாகும். தமிழக மக்கள் பேராதரவை தருவார்கள். அந்த வாய்ப்பை இறைவன் இந்த மண்ணிற்கு, தமிழகத்திற்கு அருள வேண்டும் என்று வேண்டி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். சக்தி சிவமே போற்றி. அடியனுடைய பெயர் விருட்சம சித்தர் ஸ்ரீ மணிவண்ணன் இறையடிகளார், விஸ்வரூப சக்தி பீடம், புதுச்சேரி மாநிலம். இன்று நாங்கள் சென்னையிலே சின்னம்மா அவர்களை சந்திக்க அடியார் பெருமக்கள் எல்லாம் ஒன்று திரண்டு வந்தோம். எல்லாம் வல்ல எனது தாயார் ஸ்ரீ பஞ்சபூத ருத்ரகாளி அம்மனுடைய ஆசீர்வாதத்தில் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து எல்லா அடியார் பேருக்கும் ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறோம். அவங்க வெற்றி பெறணும், எல்லாம் வல்ல ஈசனையும் காளிதேவியும் வேண்டிக்கிறேன். சக்தி சிவமே போற்று. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தமிழக தேர்தல் மாற்றம் ஏற்படுகின்ற இந்த நல்வேளையிலே தேசியமும் தெய்வீகமும் இரு கண்களாக கொண்ட பசும்பொன் முத்துராமலிங்கத்தை அவருடைய நல்ல எண்ணத்தோடு போற்றுதற்கும் பாராட்டுதற்குரிய சசிகலா அம்மையார் அவர்கள் புதிதாக கட்சியை உருவாக்கி மக்களுக்காக பணியில் என்னுடைய வாழ்வை அர்ப்பணிக்கப் போகிறேன் என்ற நல்ல ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். அவர்களுடைய கட்சி மக்களுக்கான கட்சியாக அமைய வேண்டும். மக்களினுடைய அடிப்படை வசதியாக கல்வி, மருத்துவம் இதுபோன்ற பல்வேறு அடிப்படை வசதியை உண்டு பண்ண வேண்டும் என்ற முதல் குறிக்கோளோடாக
கட்சியை வளர வைக்கிறார்கள். அவர்களுக்கு பசும்பொன் ஐயாவுடைய குருவருள் திருவுருளாக அமைய வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.